நிறுத்திட்டனால அவர் இதுக்கப்புறம் விசாரிக்கக்கூடிய பொசிஷன்ல அவர் என்ன விசாரிச்சாலும் அதுல ஒரு முழுமையான நியாயமான நேர்மையான தீர்ப்பு வராது அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை நிறைவு செஞ்சாங்க. இன்னைக்கு ஜட்மெண்ட்ஸ் ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் ரிசர்வ்டு தி ஜட்மெண்ட் ஃபார் வெர்டிக்ட். ஸோ அது நல்ல தீர்ப்பு பிறப்பிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நீதிபதி திரு ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் கோவில் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு 1920 டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நீங்க இதை கஷ்டமா கருதுறீங்களோ இல்லையோ, ஒரு பிரிவிலேஜா கருதுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய சொத்தை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. அறநிலைத்துறை சட்டம் என்பது அந்த கோவிலுடைய சொத்துக்களையும் அதனுடைய அத்தனை புனிதத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் வரவரைப்படுத்துறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அது. அதனால அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை காப்பாற்றுறதுக்காக வேண்டியாவது உங்களுடைய உரிமை இருக்கு. அதுக்காக நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை குறிப்பிட்டிருந்தார். நாளைக்கு அடுத்த கட்டம் இது எங்க போகும்? நம்ம என்ன இப்படியே விட்டுட்டு இருந்தா அப்ப சொத்தை எப்படிதான் காப்பாத்துறது? கோயிலினுடைய சொத்தை பராமரிக்க வேண்டிய அறநிலைத்துறையை செய்யலனா அப்ப யார் தான் செய்யறது? அதுக்காக தான் அதுல வச்சிருக்காங்க பிரிவு செக்ஷன் 6 சப் கிளாஸ் 15 HRNC ஆக்ட்ல wherein they have said person interested. யார் அந்த பர்சன் இன்ட்ரெஸ்டட்? பக்தியோட அந்த கோவில்ல யார் ஒருத்தர் வழிபடக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய அனைவருமே பர்சன் இன்ட்ரெஸ்டட். அதுக்காக மட்டுமே தான் இந்த மனுதாரர்கள் அத்தனை முன்னெடுத்து போயிருக்காங்கன்ற வாதத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கோம்.